ഞാനൊരു കാര്യം ചോദിക്കട്ടെ, നീ എന്താ ഉദ്ദേശിക്കുന്നത്? ഞാൻ എന്തെങ്കിലും ചെയ്തു എന്നാണോ? നീ ഇങ്ങനെ ഓർത്ത് നോക്കോ, ഒന്ന് ആലോചിച്ച് നോക്കോ, എന്തായാലും കുഴപ്പമില്ല എന്നൊക്കെ പറയുന്ന കേൾക്കുമ്പോ എനിക്ക് തന്നെ എന്തോ പോലെ തോന്നുന്നു. എടാ, ഞാൻ കഴിച്ച സാധനത്തിനാണ് ഞാൻ കൊടുത്തത്. അതിനപ്പുറം എനിക്കൊന്നും അറിഞ്ഞുകൂടാ. ഞാൻ ഒന്നും അതിന് കലർത്തിയിട്ടൊന്നും ഇല്ല. എനിക്ക് അയാളെ കൊന്നിട്ട് എനിക്ക് എന്തോന്ന് കിട്ടാന്? என்ன கஷாயம் எனக்கு கொடுத்த அப்படின்னு கிரீஷ்மாவிடம் திரும்ப திரும்ப சாரோன்ராஜ் கேட்டுவிட்டார். அது தெரிந்தால்தான் சிகிச்சை அளிக்க முடியும் என மருத்துவர்கள் கைவிரித்து விட்டனர். ஆனால் கடைசி வரை அதை கிரீஷ்மா சொல்லவே இல்லை. சாரோன்ராஜ் கல்லறைக்குள் சென்று உறங்கும் வரை தனக்கு எதனால் மரணம் ஏற்பட்டது என்பதை அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர் இறந்த பிறகு உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் கொடிய விஷத்தின் காரணமாக மரணத்தை தழுவியிருப்பதாக அறிவித்து விட்டார்கள். ஆம், சாரோன்ராஜுக்கு காதலி கிரீஷ்மா கொடுத்தது கஷாயம் இல்லை, அது ஒரு கொடிய விஷம். கேரள மாநிலம் பாரசாலை அருகே தனது 23வது வயதில் மிக அமைதியாக கல்லறைக்குள் உறங்கிக் கொண்டிருந்தார் சாரோன்ராஜ். சாரோன்ராஜின் மரணம் குறித்த நோட்டீஸ் ஊர் முழுவதும் ஆங்காங்கே ஒட்டப்பட்டிருந்தன. அடுத்த சில நாட்களில் தனது மரணம் நாட்டையே உழுக்கப் போகிறது என சாரோன்ராஜுக்கு தெரியாது. ஏனென்றால் காதலி கிரீஷ்மா தன்னை கொலை செய்ய முயற்சிக்கவில்லை என உறுதியாக நம்பினார். காதலிக்கும் தனக்கும் திருமணமாகிவிட்டது என்றார். சாரோன்ராஜிடம் உங்களை யாருக்காவது கொலை செய்யும் நோக்கம் இருந்ததா என நீதிபதி கேட்டபோது இல்லை என்றே சொன்னார். ஆனால் நடந்து கொண்டிருந்த விசாரணையை சாரோன்ராஜ் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் இருந்து பார்த்திருந்தால் நிச்சயம் திகைப்படைந்திருப்பார். காதலி கிரீஷ்மா எப்படி வஞ்சகமாக தனக்கு விஷம் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்திருப்பார். ஆம், கிரீஷ்மாவை கண்டு கேரளாவே அலறிக்கொண்டிருக்கிறது. அக்டோபர் 14ஆம் தேதி என்னோட சகோதரன் மகன் சாரோன்ராஜை அந்த பொண்ணு வற்புறுத்தி வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க. நண்பர் ரெஜின் கூட சாரோன் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த பொண்ணு ஒரு 100 ml கஷாயம் கொடுத்துருக்காங்க. அதோட பிரிட்ஜில் இருந்து மேங்கோ ஜூஸும் கொடுத்துருக்காங்க. அதை குடித்த உடனே வாமிட் எடுத்துருக்கிறான். இதை பார்த்த ரெஜின் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நான் இப்படி கஷாயம் குடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கிறான். வாட்ஸ்அப்பில் நீ கொடுத்த கஷாயம் என்ன கஷாயம் அப்படின்னு கேட்டிருக்கிறான். அப்போது அந்த பொண்ணு கஷாயத்தினால எந்த பிரச்சனையும் இருக்காது, அந்த ஃப்ரூட்டினால் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா அந்த ஃப்ரூட்டியை வாங்கி வச்சுருந்தாங்க, எங்கள் மாமா தான் அதை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கா. சரி, அப்போ அந்த கஷாயம் என்ன அப்படின்னு சொல்லேன் அப்படின்னு மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட அவன் கேட்டிருக்கான். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு அது என்ன கஷாயம்னு சொல்லவே இல்லை. மத்தியானம் 3 மணிக்கு நாங்கள் சாரோன்ராஜா பாரசாலையில் உள்ள அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணோம். அங்கே அவனுக்கு ட்ரிப் ஏற்றுனாங்க. மருத்துவமனையில் என்ன கஷாயம் குடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. அவனால் சொல்ல முடியல. அவனுக்கு மோஷனில் ரத்தப்போக்கு இருந்தது, அதனால் அங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அங்கே ரத்த பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க, எல்லாமே நார்மலாக இருந்தது. ஆனால் ராத்திரி அவனோட வாய் தொண்டையிலலாம் வெந்தது போல் புண்ணு வந்துடுச்சு. ரொம்ப வேதனைப்பட்டான். மறுபடியும் ரத்த டெஸ்ட் எடுத்தாங்க, யூரின் டெஸ்ட் எடுத்தாங்க. 2வது முறை எடுக்கும்போது கிரியாட்டின் லெவல் அதிகமாக இருந்தது. லிவர் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொன்னார் டாக்டர். அவனுடைய கிட்னியும் லிவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். ஏதோ ஒரு விஷயத்தோட காரணமாக தான் இப்படி ஆகிருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே மெடிக்கல் காலேஜில் இருக்கிற காவல் நிலையத்தில் நாங்கள் புகார் கொடுத்தோம். அவங்க தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனோட எல்லா ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆகிடுச்சு, எதுவுமே வேலை செய்யலை. அக்டோபர் 25ஆம் தேதி காலையில் ஒரு 5:50 அவனுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துட்டான். கிரீஷ்மாவிடம் கேரள பெண்களுக்கே உரிய அழகு கொட்டி கிடக்கிறது. பருவ வயதில் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பார்க்கும்போது அவரும் ஒரு நடிகையாக இருக்கலாம் என்றே தோன்றுகிறது. ஆனால் அவர் நடிகையானாரா? இல்லை. மாறாக அவர் ஒரு கொலை குற்றவாளி என 22 வயதில் குற்றம் சாட்டப்பட்டார். 2022ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் கிரீஷ்மா MA படித்து வந்தார். அந்த சமயத்தில்தான் அவர் ஒரு கொலைக்கு திட்டமிட்டார் என்கிறார்கள். அந்த கொலையை செய்யாவிட்டால் தனக்கு நல்ல வாழ்க்கை அமையாது என அவர் நம்பினார். அறிவாள், கத்தி, கயிறு போன்ற வன்முறையை பயன்படுத்தி தன்னால் கொலை செய்ய முடியாது என கருதிய கிரீஷ்மா எப்படி யாருக்கும் தெரியாமல் கொலை செய்வது என அறிந்து கொள்ள முயன்றார். அப்படி செய்தால்தான் எதுவும் நடக்காதது போல புதிய கணவருடன் வாழ்க்கையை வாழ முடியும் என கற்பனை செய்திருந்தார். அதனால்தான் கொலை செய்வது எப்படி என்று இணையதளத்தில் நாட்கணக்கில் தேடிக்கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த தேடல் முடிவுக்கு வந்தது. ஜப்பானில் 1985ஆம் ஆண்டு குளிர்பான வெண்டிங் மிஷின்களில் இருந்தும்
அதன் அருகில் இருந்த பாட்டில்களில் இருந்தும் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடித்த 12 பேர் அடுத்தடுத்து மரணத்தை தழுவினர். என்ன நடந்தது என காவல்துறையினர் அறிந்து கொள்வதற்கு முன்னரே எல்லாம் முடிந்துவிட்டது. குளிர்பானம் குடித்ததால் தான் இறப்பு நடந்தது என்று கண்டுபிடிக்கப்பட்ட பின்னரே அந்த படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்பட்டன. வெளியே வைக்கப்பட்டிருந்த அந்த குளிர்பானங்களில் பாராக்வாட் என்ற நச்சு கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை அந்த படுகொலைகளின் சூத்திரதாரி யார் என்ற மர்மம் அவிழ்க்கப்படவில்லை, வழக்கும் தீர்க்கப்படவில்லை. இன்றும் அந்த சம்பவத்தை பாராக்வாட் படுகொலைகள் என வரலாறு பதிவு செய்திருக்கிறது. தடயமில்லாமல் கொலை செய்ய வேண்டும் என கிரீஷ்மா தேடிய போது இந்த பாராக்வாட் படுகொலை சம்பவம்தான் அவரை ஆச்சரியப்படுத்தியது. டெக்னாலஜியில் வலிமையாக இருக்கும் ஜப்பானில் கூட கண்டுபிடிக்க முடியாத கொலையை இந்தியாவில் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என நினைத்தார் கிரீஷ்மா. இதையடுத்து கிரீஷ்மா வலையை விரிக்க அதில் தானாகவே விழுந்தார் ஷாரோன்ராஜ். ஆனால் அதே வலையில் கிரீஷ்மாவும் சிக்கிக்கொள்வார் என்பதை அவர் அறியவில்லை. என்னோட பையன் அவளை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டான். ஆனால் அவள் அதுக்கு எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்கா. அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ் நிறையா அவங்ககிட்ட இருந்தது. அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க. அங்கே வச்சு தான் அவனுக்கு கஷாயம் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்டியும் கொடுத்துருக்காங்க. அவன் மரண வாக்குமூலம் கொடுக்கும்போது நான் ஃப்ரூட்டியும் கஷாயமும் தான் குடித்தேன் அப்படின்னு சொன்னான். அவன் அந்த பொண்ணை சந்தேகப்படவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணை அவன் உயிருக்கு உயிராக காதலிச்சான். பிப்ரவரி 5ஆம் தேதி எல்லாரும் முன்னாடியும் மறுபடியும் கல்யாணம் பண்ண நினச்சிருந்தான். என்னோட பையனோட மரணத்துக்கு அந்த பொண்ணோட அம்மாவும் அவங்களுடைய தாய் மாமனும் முக்கியமான காரணம். அவங்க 2 பேரும் தான் ஜோசியர்கிட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க. ஜோசியர் முதல் கல்யாணம் நிற்காது அப்படின்னு சொன்ன உடனேயே என்னோட பையனை கொலை பண்ணணும்னு அவங்க திட்டமிட்டிருக்காங்க. கேரள மாநிலம் பாரசாலை பகுதியைச் சேர்ந்த ஜெயராஜன் என்பவரது மகன் ஷாரோன்ராஜ் கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூரில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி ரேடியாலஜி படித்து வந்தார். இவருக்கும் களியக்காவலை அடுத்துள்ள ராமவர்மன் சிறை பகுதியைச் சேர்ந்த கிரீஷ்மா என்ற பெண்ணுக்கும் காதல் பூத்தது. கல்லூரிக்கு செல்லும் இருவரும் அடிக்கடி சந்தித்து காதலை வளர்த்து வந்தனர். கிரீஷ்மா ஜோடியின் கால் படாத சுற்றுலா தலங்களே இல்லை. ചേട്ടൻ പഠിക്കുന്നത് BSc റേഡിയോളജിയാണ്. பிஎஸ்சி ரேடியாலஜி படிச்சுட்டு இருந்தான். அவன் ரொம்ப நல்ல பையன். சமூகத்து மேலே அவனுக்கு ரொம்ப அக்கறை இருந்தது. ஏதாவது பிரச்சனைனா போய் நின்று கேட்பான். 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை அவன் லவ் பண்ணிகிட்டு இருந்தான். அது எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க 2 பேரும் பைக்கில் ஊர் சுற்றினாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். ஒரு கட்டத்தில் கிரீஷ்மாவுக்கு அவரது பெற்றோர் திருமண ஏற்பாடு செய்து வந்தனர். இந்திய இராணுவத்தில் பணியாற்றி வந்த இராணுவ அதிகாரியை கிரீஷ்மாவுக்கு நிச்சயமும் செய்துவிட்டனர். கிரீஷ்மாவுக்கு ஆரம்பத்தில் குழப்பம் இருந்தது. படித்து கொண்டிருக்கும் ஷாரோன்ராஜை தேர்வு செய்வதா அல்லது கை நிறைய சம்பளம் வாங்கி கொண்டிருக்கும் புதிய மாப்பிள்ளையை மணப்பதா என்று. கிரீஷ்மா நாயர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர், ஷாரோன்ராஜ் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். கிரீஷ்மா இந்து மதத்தை பின்பற்றி வந்தார், ஷாரோன்ராஜ் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி வந்தார். ஷாரோன்ராஜை திருமணம் செய்தால் சாதி மத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டுமே என்று கருதிய கிரீஷ்மா வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை கட்டிக்கொள்ள ஒப்புக்கொண்டார். இந்த நிலையில் கிரீஷ்மாவின் தாய் சிந்து, தாய்மாமன் நிர்மல்குமார் ஆகியோர் கிரீஷ்மாவின் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோசியர் ஒருவரிடம் காட்டியிருக்கிறார்கள். கிரீஷ்மாவின் ஜாதகப்படி அவர் கட்டிக்கொண்ட முதல் கணவர் இறந்து விடுவார் என்றும் 2வது திருமணமே நிலைக்கும் என்றும் கூறியிருக்கிறார் அந்த பிராடுக்காரன். ஜாதகத்தின் மீது வலுவான நம்பிக்கை வைத்திருந்த கிரீஷ்மா ஜோசியர் சொன்னதை நல்ல வாய்ப்பாக கருதியிருக்கிறார். ஷாரோன்ராஜை யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்துவிட வேண்டும், அவன் இறந்த பிறகு வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை கட்டிக்கொள்ள வேண்டும் என திட்டமிட்டிருக்கிறார். திருவனந்தபுரத்தில் வெட்டுக்காடு என்ற இடத்தில் மிக பழமையான கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலயம் ஒன்று இருக்கிறது. கேரளாவில் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயம் அரபிக் கடலோரம் ரம்மியமாக அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு ஷாரோன்ராஜை அழைத்துச் சென்ற கிரீஷ்மா தனது முதல் திருமணத்தை செய்திருக்கிறார். அப்போது ஷாரோன்ராஜ் எடுத்த வீடியோ தான் இது. எப்போதும் 2 ஜூஸ் பாட்டில்களை வாங்கி ஒன்றை ஷாரோன்ராஜிடம் கொடுப்பார், மற்றொன்றை தன்னிடம் வைத்துக் கொள்வார். யார் வேகமாகவும் முழுவதுமாக குடிப்பது என்பதுதான் போட்டி. ஒருமுறை கிரீஷ்மா ஜூஸ் சேலஞ்ச் நடத்துவதை ஷாரோன்ராஜ் வீடியோ எடுத்து வைத்திருக்கிறார். அக்டோபர் 14ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு. இடம் கிரீஷ்மாவின் வீடு. ஷாரோன்ராஜை தனது வீட்டிற்கு வரவழைத்திருக்கிறார் கிரீஷ்மா. நண்பர் ரெஜின் என்பவருடன் சென்ற ஷாரோன்ராஜ் அவரை வெளியில் இறக்கி விட்டுவிட்டு தான் மற்றும் கிரீஷ்மாவின் வீட்டிற்குள் சென்றிருக்கிறார். அங்கு தயாராக வைத்திருந்த பாராக்வாட் கலந்த கஷாயத்தை கிரீஷ்மா ஷாரோன்ராஜுக்கு கொடுத்திருக்கிறார்.
அக்டோபர் 14ஆம் தேதி பாராக்வாட் கலந்த கசாயத்தை குடித்த சாரோன்ராஜ் அக்டோபர் 25ஆம் தேதி சிகிச்சை பலனளிக்காமல் மரணத்தை தழுவினார். கிரீஷ்மாவின் வீட்டுக்கு சென்ற பிறகே சாரோன்ராஜுக்கு வயிற்று வலி வந்தது என சாரோன்ராஜின் தந்தை ஜெயராஜன் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். வழக்கு கிரைம் பிராஞ்சிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னரே விசாரணை சூடுபிடித்தது. சாரோன்ராஜை விஷம் கொடுத்து கொன்றதாக கிரீஷ்மா கைது செய்யப்பட்டார். ஆனால் நெய்யாற்றின்கரை நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு தான் ஒரு நிரபராதி என்றும் காவல்துறையினர் தன்னை வற்புறுத்தி வாக்குமூலம் வாங்கியதாகவும் தெரிவித்தார். இவ்வழக்கில் கிரீஷ்மாவுக்கு உதவி செய்து தடயங்களை அளித்ததாக அவரது தாய் சிந்து, தாய் மாமா நிர்மல்குமார் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். வழக்கு விசாரணை அனைத்தும் தனக்கு எதிராக சென்றதால் கேரள போலீசார் இந்த வழக்கில் தன்னை குற்றவாளி போல சித்தரிப்பதாகவும் வழக்கை தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்றத்தில் நடத்த வேண்டும் என்றும் கிரீஷ்மா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். ஆனால் உச்சநீதிமன்றம் அதனை நிராகரித்து விட்டது. நெய்யாற்றின்கரை கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் போலீசார் கிரீஷ்மாவுக்கு எதிராக ஏராளமான டிஜிட்டல் ஆதாரங்களை தாக்கல் செய்திருக்கின்றனர். சாரோன்ராஜுக்கு கொடுக்கப்பட்ட விஷமானது 2 தேக்கரண்டி அளவில் உடலுக்குள் சென்றாலே மரணம் நிச்சயம் என்றும் அந்த விஷத்தை முறித்து காப்பாற்றும் மருந்து இல்லை எனவும் திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் சாட்சியம் அளித்துள்ளார். சாரோன்ராஜுக்கு விஷம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு காலை 7:30 மணிக்கு அந்த விஷம் உடலுக்குள் சென்று எவ்வாறு செயல்படும் என கிரீஷ்மா இணையதளத்தில் தேடிய டிஜிட்டல் ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. விஷத்தின் தன்மையை தெரிந்து கொண்டுதான் கிரீஷ்மா அன்று காலை 10 மணி அளவில் சாரோன்ராஜுக்கு அதை கொடுத்துள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதம் செய்திருக்கிறார். சாரோன்ராஜ் கொலை செய்யப்படுவதற்கு முன்பாக கிரீஷ்மா அவருடன் பாலியல் உணர்வுகளை தூண்டும் வகையில் 7 நிமிடங்கள் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். பின்னர் வீட்டில் யாருமில்லை, உடனே வா என அழைத்திருக்கிறார். என் மீது உனக்கு காதல் இருந்தால் இந்த கசப்பான கசாயத்தை குடி பார்ப்போம் என தெரிவித்திருக்கிறார். கிரீஷ்மா ஜாதகத்தின் மீது வைத்திருந்த வலுவான நம்பிக்கையே அவரை கொலையாளியாக மாற்றி இருக்கிறது என்கிறார்கள். அது மட்டுமின்றி தனது வீடியோக்கள் சாரோன்ராஜிடம் அதிகமாக இருந்ததால் என்றாவது அவன் தன்னை காட்டி கொடுப்பான் என்றும் நினைத்திருக்கிறார். ஆனால் வேடிக்கை என்னவென்றால் கிரீஷ்மா தனக்கு விஷம் கொடுத்திருப்பார் என்று சாரோன்ராஜ் கடைசி வரை நம்பவே இல்லை. கிரீஷ்மாவுக்கு 2வது கணவர்தான் நிலைப்பார் என்று சொன்ன அந்த பொல்லாத ஜோசியக்காரன் கிரீஷ்மா கொலை குற்றவாளி ஆகி ஜெயிலுக்கு போவார் என்பதை சொல்லவே இல்லை என்பதை நினைவில் வைத்திருப்பது நல்லது.